வாக்கு தத்தத்தின்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம். என் வாழ்க்கை இதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய பர்சனல் லைஃப் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய ஊழியங்கள் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய எண்ணங்கள் இதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. ஸோ வாக்கு தத்தத்தின்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் பலனாய் இருந்து அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். வாக்கு தத்தமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் எனக்கு என்ன பண்ணுதா ரொம்ப சுதந்திரத்தை கொடுக்குது. சுதந்திரம் எதில் இருக்கிறதுனா தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இருக்கிறது. இளைப்பாறுதல் எங்க இருக்குதுன்னா தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இருக்குது. ரெஸ்ட் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இருக்குது. அப்போ இளைப்பாறுதலுடைய வாழ்க்கை, அந்த பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை எங்க வச்சிருக்காருன்னா ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாக்கு தத்தத்துக்கு ஒரு பவர் இருக்குது, வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது, தேவனுக்கு ஒரு வல்லம் இருக்குது. இப்போ தேவராஜ்யம் என்ன பண்ணுது, எனக்கான வாழ்க்கையை வார்த்தையில வச்சிருக்கு, வாக்கு தத்தத்தில் வச்சிருக்கு. வாக்கு தத்தத்தின்படி நான் பிறந்திருக்கேன்.